ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஆட்சி தலைவர், சமூகத்திற்கு பொறுப்பாளர், அல்லாஹ்விடமிருந்து வஹி எனக்கு தொடர்பு இருக்கிறது, சொர்க்கத்தில் நான் தான் முதல்ல சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை. வீட்டிலே ஒரு மனிதனாக செயல்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிக்கு குடும்பத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். யார் சொன்ன? மனைவி சொல்றாங்க. கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்திற்கு அத்தனை உதவிகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ வீட்டு வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சரி, அதோடு மட்டும் இல்லை, அந்த வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஃபஇதா சமிஅல் அதான் ஹரஜ, அதான் சொல்வதை அவர்கள் காதில் கேட்டுவிட்டால் எந்த வேலைகளாக இருந்தாலும் தூக்கி வீசிவிட்டு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நம்ம இங்கே சிந்திக்கணும். நிறைய மக்களுடைய இல்லம் இனிய இல்லமாக ஆகாமல் இருப்பதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு துணை புரிவது இல்லை, அவர்களுக்குரிய தேவைகளை உதவிகளை செய்வது கிடையாது. நாம் அடிக்கடி சொல்வதை போன்று கணவனுக்கு தான் மனைவி வேலை செய்ய வேண்டும், ஏன் மனைவிக்கு கணவன் வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அந்த பார்வை ஆண் மகனுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள்? வீட்டிலே அவர்கள் வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், மனைவிக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்.